பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். டாலருக்கு மாற்றாக வேற ஒரு நாணயத்தை கொண்டு வந்தாலோ அல்லது டாலருக்கு பதிலாக வேற ஒரு நாணயத்தை பயன்படுத்தினாலோ அந்த நாடுகள் எல்லாத்துக்குமே நான் 100% இறக்குமதி வரியை போடுவேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபராக போகிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. குறிப்பாக இந்த எச்சரிக்கைன்றது பிரிக்ஸ் நாடுகளுக்கு அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இந்த பிரிக்ஸ் நாடுகளில் இந்தியாவும் ஒரு முக்கியமான நாடாகவும் இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. எதனால ட்ரம்ப் இந்த அறிவிப்பை செஞ்சிருக்காரு? டாலர் அமெரிக்காவினுடைய மேலாதிக்கத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படுது, டாலர் பயன்படுத்துறதுனால மற்ற நாடுகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள், இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மொதல் விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வருடம் அக்டோபர் மாதம் ரஷ்யாவினுடைய காசன் நகரில் பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்றது. இந்த பிரிக்ஸ்ன்ற இந்த கூட்டமைப்பு அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டாக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். குறிப்பாக சொல்ல போனோம்னா ஐநா மன்றத்துக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் ஏற்கனவே பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த 5 நாடுகள் இருக்குது. கூடுதலாக இந்த வருடத்தில் 5 புதிய நாடுகளும் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இதை தாண்டி 50க்கும் மேற்பட்ட நாடுகள் நாங்கள் இந்த கூட்டமைப்பில் சேர்றோம் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்போ வருங்காலங்களில் பார்க்கும் பொழுது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா ஐநாவுக்கு ஈக்குவலான ஒரு அமைப்பாகவே இந்த பிரிக்ஸ்ன்ற கூட்டமைப்பு உருவாகும். அப்போ ஐநான்ற அந்த கூட்டமைப்பு அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கு அப்படின்றது தான் இந்த பிரிக்ஸ் நாடுகளினுடைய ஒரு மறைமுக குற்றச்சாட்டாகவும் இருக்கு. அப்போ இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பல்வேறு விதமான தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் டாலருக்கு மாற்றாக ஒரு நாணயத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்போவே சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக ஆச்சு. பல ஆண்டுகளாக இந்த டாலருக்கு மாற்றாக ஒரு நாணயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சீனாவினுடைய யுவானை கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு விவாதம் நடைபெற்று கொண்டிருந்த போது கரெக்டாக அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அக்டோபர் மாதத்தில் நடந்த அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் புட்டின் அவர்களினுடைய இந்த பரிந்துரைன்றது மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. ஆனால் அந்த நேரத்தில் பிரச்சாரத்தில் இதை பற்றி அதிகமாக பேசப்படலை. ஏன்னா அமெரிக்காவினுடைய தேர்தல் மும்முரமாக நடக்கிறதுனால இந்த 2 வேட்பாளரும் தன்னுடைய வெற்றிக்காகவும் தேர்தல் பிரச்சாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தனால அப்போ பெரிய அளவுக்கு பேசப்படலை. ஆனால் தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறமாக கடந்த மாதம் 30ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிறார். அது என்னன்னா, டாலருக்கு மாற்றாக எந்த ஒரு கரன்சியை கொண்டு வந்தாலும் சரி அல்லது சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தில் டாலருக்கு பதிலாக எந்த ஒரு கரன்சியை நீங்கள் பயன்படுத்தினாலும் அந்த நாடுகளுக்கு நான் 100% வரி விதிப்பேன் அப்படின்றதையும் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ட்ரம்பினுடைய இந்த எச்சரிக்கைக்கு அப்புறமா இந்தியா தரப்பிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு பதில் அளிச்சிருக்காரு. தோஹால நடைபெற்ற ஒரு மாநாட்டில் அவர் பேசும்பொழுது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுன்றது நீண்ட காலமான உறவு, எங்கள் உறவுக்குள்ள எந்த விதமான உரசல்களும் இல்லை. குறிப்பாக சொல்ல போனோம்னா ட்ரம்பினுடைய அந்த முதல் ஆட்சி காலத்திலேயே எங்கள் 2 பேருக்குமான உறவுன்றது மிகவும் நல்லா தான் இருந்தது அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஆனால் அதையும் தாண்டி அந்த 4 ஆண்டு காலத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த வர்த்தகத்தில் சில சிக்கல்கள் இருந்தது அப்படின்றதையும் அவர் அதில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். ஏன்னா அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலே அந்த வர்த்தக போர்ன்றது நடைபெற்றதுன்னு சொல்லலாம். சீனா ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு வரி விதிக்கிறதா இருக்கட்டும் அல்லது அமெரிக்கா சீனாவுக்கு வரி விதிக்கிறதா இருக்கட்டும், இதனால இந்தியாவுக்கும் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த நேரடி வர்த்தக தொடர்பிலேயே பல்வேறு விதமான சிக்கல்கள் இருந்திருக்கு அப்படின்றத ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருந்தார். அதையும் தாண்டி ட்ரம்ப்புக்கும் மோடிக்குமே தனிப்பட்ட முறையில் நல்ல ஒரு நட்புறவு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு டாலர் பலவீனப்படுத்துறதுல எந்தவித நோக்கமும் இல்லை அப்படின்றதையும் ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக சொல்ல போனா எங்களுக்குள்ள நடைபெறக்கூடிய அந்த வர்த்தகத்தில் நாங்கள் வேற ஏதாவது ஒரு காமன் கரன்சியை நாங்கள் கொண்டுட்டு வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றத ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். எதனால அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிக்குள்ள நடக்கக்கூடிய வர்த்தகம் கிட்டத்தட்ட 678 பில்லியன் அமெரிக்கன் டாலர், கிட்டத்தட்ட இந்தியா மதிப்பில் 58 லட்சம் கோடி ரூபாய். அப்போ இவ்வளோ பெரிய வர்த்தகம் இங்கே நடக்கும் பொழுது நாங்கள் எங்களுக்குள்ள வேற ஏதாவது மாற்று கரன்சியை கொண்டு வருவோமா அப்படின்ற ஒரு திட்டத்தில் தான் இருக்கும். இது எந்த வகையிலுமே அமெரிக்காவினுடைய டாலரை வீக்கெண்ட் பண்ற விஷயம் கிடையாது அப்படின்றத ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அப்போ இந்தியா தரப்புல பார்க்கும் பொழுது அமெரிக்காவுக்கு எந்த வகையிலுமே ஒரு பகை நாடாக மாறக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. ட்ரம்புக்கும் மோடிக்கும் இடையில நல்ல உறவு இருந்தாலுமே இந்தியாவினுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்ற அடிப்படையில் தான் ஜெய்சங்கரனுடைய இந்த கருத்தாகவும் இருக்கு. ஆனால் எந்த வகையிலும் அமெரிக்காவுக்கு எதிராக போகக்கூடாதுன்றதையும் அவருடைய
பதிலில் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து ஒரு படி மேலே போயிட்டு எங்களுக்கு எதிராக நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா டாலர்ன்ற ஒரு விஷயத்தையே நாங்கள் இல்லாமல் பண்ணிடுவோம். இப்போ டாலர் அப்படின்ற அந்த நாணயம் சர்வதேச அளவில் பயன்படக்கூடிய ஒரு பொது நாணயமாக இருக்கு. இந்த சர்வதேச அளவில் டாலர் பயன்படுத்துறதுனால அமெரிக்காவுக்கு எந்த விதமான நன்மைகள் நடக்குது, அதை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. முதல்ல பார்க்கும் பொழுது இந்த டாலர் பொது நாணயமாக பயன்படுத்துறதுனால அமெரிக்காவினுடைய மேலாதிக்கத்துக்கு இந்த நாணயம் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு விதத்தில் வந்து நல்ல பயன் கொடுக்கறதா இருக்கு. அதை தாண்டி வர்த்தகத்தில் பொது நாணயமாக டாலர் தான் பயன்படுத்தப்படுது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஒரு மார்க்கெட்ல நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னும் பொழுது நம்ம இந்தியாவுக்குள்ள நம்ம வர்த்தகம் பண்றதுனால நம்மளுடைய நாணயத்தை கொடுத்து அங்க நம்ம ஒரு பொருளை வாங்குவோம். ஆனா சர்வதேச அளவில் பார்க்கும் பொழுது டாலர் அப்படின்ற ஒரு பொது நாணயத்தை தான் வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னையில இருந்து ஒருத்தர் சீனாவில இருந்து 1 கோடி ரூபாய்க்கு செமிகண்டக்டர் வாங்குறாரு அப்படின்னா அதோட இந்திய மதிப்பு 1 கோடி ரூபாயா இருந்தாலும் அதை டாலரா கன்வெர்ட் பண்ணி தான் அவர் சீனாவுக்கு வந்து கொடுக்கணும். இதனால நடக்கக்கூடிய பாதிப்பு என்னன்னா, இப்போ நேத்தைக்கு டாலரோட வேல்யூ வந்து 80 ரூபாயா இருக்கும், இன்னைக்கு அது 86 ரூபாய் மாறும் பொழுது அவருக்கு கூடுதலான ஒரு செலவு வந்து அங்க அதிகரிக்குது. பொதுவா ஒரு பொருளுடைய விலை வந்து உயர்றது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலமா தான் வந்து உயரும் அல்லது வந்து குறையும். ஆனா இங்க வந்து டாலர் அப்படின்ற ஒரு பொது கரன்சி இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் வந்து மக்களுக்கு வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இது இங்க மட்டும் கிடையாது, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களையும் நடக்கும். பொதுவாக வந்து எல்லாரும் நினைப்பாங்க இந்த டாலர் உயர்றதுனால என்னோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு துபாயிலேருந்து நம்ம கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா அது துபாயில் வந்து அவங்களுடைய திராம்ஸ் மூலமாக நம்ம வாங்குறது இல்லை, அமெரிக்காவினுடைய டாலர் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அப்போது இந்த இடத்துல டாலருடைய வேல்யூ வந்து அதிகமாகும் பொழுது நம்ம கூடுதல் ரூபாயை கொடுத்து அந்த இடத்துல நம்ம கச்சா எண்ணெயை வாங்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கும். அப்போது டாலர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சர்வதேச நாணயமாக இருக்கிறதுனால சாமானிய மக்கள் வரைக்குமே இந்த இடத்துல வந்து பாதிப்பு அடையுது. தேவையில்லாத அளவுக்கு ஒரு நாட்டுக்கும் சரி ஒரு பொதுமக்களுக்கும் சரி பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளினுடைய மத்திய வங்கியில் வந்து இந்த டாலர் ரிசர்வ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்தியாவினுடைய அந்த ஃபாரின் ரிசர்வ் கரன்சி, அதாவது அந்நிய செலாவணி கையிருப்புன்றது கிட்டத்தட்ட 650 பில்லியன் டாலருக்கு மேல இருக்கு. அப்போ இந்த டாலர்ன்றது ஒரு பொது கரன்சியா இருக்கிறதுனால பல நாடுகளினுடைய மத்திய வங்கி இந்த டாலரை வச்சு தன்னுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்கு. அதை தாண்டி டாலர்ன்றது இன்றைய பொருளாதாரத்தில் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கு. அதை தாண்டி நிதித்துறையில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதனால அமெரிக்காவுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கு. இதை தாண்டி டாலர் விலை வந்து ஏற்றம் இறக்கம் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட், அதாவது நம்ம இந்தியாவில் வந்து மும்பை பங்கு சந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் அதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள்னாலையும் அது டாலருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தகத்தில் பெரிய அளவுக்கான பாதிப்பும் வந்து ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த டாலர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வர்த்தகத்தில் மட்டும் பயன்படுத்துறதை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிதி அமைப்புகள்லையுமே டாலர் அப்படின்றது தான் பயன்பாடாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய நிதி அமைப்புகள் 2, ஒன்று உலக வங்கி, அடுத்தது IMF. இந்த 2 அமைப்புகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்கன்னா அது டாலரில் மட்டும்தான் கொடுப்பாங்க. நீங்களே வந்து பல செய்திகளை பார்த்துருப்போம். இந்தியா வந்து இலங்கைக்கு வந்து இத்தனை மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து கடனாக கொடுத்துருக்காங்க, சீனா வந்து இலங்கைக்கு இத்தனை மில்லியன் அமெரிக்கன் டாலரை கடனாக கொடுத்துருக்காங்க, IMF இந்தியாவுக்கு இத்தனை மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுத்துருக்காங்க. அப்போது சர்வதேச நிதி நாணயம் கூட நமக்கு தரக்கூடிய கடனை கூட டாலரில் தான் கொடுக்குறாங்க. இதனாலேயே அமெரிக்கா அதிக அளவுக்கான சலுகைகளை வந்து இதன் மூலமா அனுபவிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து டாலர் மூலமா கடன் வாங்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம வந்து திருப்பி செலுத்தும் பொழுது நம்மளோட நாணயமும் சேர்த்து தான் வந்து அவங்களுக்கு அதிக அளவுக்கு போகுது. ஆனால் அதே அமெரிக்கா வந்து இந்த சர்வதேச நிதி நாணயங்களில் வாங்கக்கூடிய கடன் திரும்பி அதே டாலர் மூலமா அவங்க வந்து திருப்பி செலுத்துறதுனால அவங்க அதிக அளவுக்கான சலுகைகளை வந்து அனுபவிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு டாலர் பயன்படுத்துறதுனால இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதை தாண்டி மற்ற நாடுகளுக்கு இந்த மாதிரியான ஒரு பின்னடைவுகள் ஏற்படுது. அப்போ டாலர் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த வர்த்தகத்தின் மூலமாக அமெரிக்கா அதிக அளவுக்கான பலனை அனுபவிக்குது. இதனால மற்ற நாடுகளுக்கு தேவையில்லாத செலவினங்கள் வந்து அதிகரிக்குது. இதனால தான் பல காலமாகவே டாலருக்கு மாற்றாக ஒரு நாணயத்தை கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியில் பல நாடுகள் இறங்கியிருக்காங்க.
ஆனால் சில நாடுகள் டாலரை பயன்படுத்தாததுனால அந்த நாடுகளுக்கு கடுமையான பொருளாதார தடையை வந்து அமெரிக்கா வந்து விதிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா வெனிசுலாவாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், நார்த் கொரியா, அமெரிக்கா தன்னுடைய பொருளாதார தடையின் மூலமாக அந்த நாடுகள் மறுபடியும் எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கான ஒரு பொருளாதார தடையை வந்து விதிச்சிருக்காங்க. இந்த காரணங்கள் இதெல்லாம் தாண்டி 2008 நடந்த அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவின் மூலமாக பல நாடுகள் நேரடியாகவே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். அதில் இந்தியா வந்து கொஞ்சம் தப்பிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியர்களுக்கு அதிக அளவுக்கான சேமிப்பு பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பொருளாதார பாதிப்புலேருந்து இந்தியா வந்து கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. ஆனால் அமெரிக்கா திரும்ப வந்து மீண்டு எழுந்துட்டாங்க. ஆனால் மற்ற நாடுகள் அந்த 2008 ஏற்பட்ட அந்த பொருளாதார பேரடியிலிருந்து மீண்டு வர்றதுக்கே பல ஆண்டுகள் தேவைப்பட்டது. அப்போது எதிர்காலத்தில் இதே மாதிரியான ஒரு பின்னடைவு வந்தால் மீண்டும் அந்த நாடுகள் வந்து ரொம்ப பின்னோக்கி ஒரு 50 வருஷம் பின்னாடி நோக்கி போகும் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து எல்லா நாடுகளுக்கும் இருக்கிறதுனால டாலருக்கு மாற்று ஒரு கரன்சியை கொண்டு வரணும், அல்லது தங்களுடைய நாடுகளினுடைய கரன்சியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இப்போ வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கு. அதனால தான் ட்ரம்ப் இவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கையை வந்து இந்த நாடுகளை நோக்கி வச்சிருக்காங்க. டாலருக்கு மாற்றாக வேற ஒரு நாணயம் வர வாய்ப்பு இருக்கா? ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.